குற்றாலத்தில் களை கட்டி வரக்கூடிய சாரல் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆணழகன் மற்றும் பளுதூக்கும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், என்னென்ன ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள எழில்மிகு குற்றால அருவியில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து ஜில்லென்று வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். மேலும் அவர்களை மகிழ்விப்பதற்காக ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா வெள்ளிக்கிழமை காலை வெகு விமர்சையாக கோலாகலமாக கலை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் முக்கிய நிகழ்வாக இன்று அதாவது ஆணழகர், அதாவது கட்டுள்ள இளைஞர்கள் கலந்து கொள்வதற்கான கட்டழகு இளைஞர்களை ஊக்குவிக்குவதற்காகவும் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் 50 கிலோ எடைப்பிரிவு, 60 கிலோ, 70 கிலோ, 85 கிலோ உள்ளிட்ட எடைப்பிரிவுகளில் தற்போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கட்டழகை காண்பித்து போட்டியில் கலந்து கொண்டு வருகின்றனர். அதே போல பளுதூக்கும் போட்டியும் நடைபெற்று வருகிறது. மொத்தத்தில் தற்போது சாரல் திருவிழா இன்று களைகட்டி காணப்படுகிறது. தொடர்ந்து மாலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.